Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம only friends dream on episode 4 பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ரோம் வந்துட்டு டிஜே பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே ராஃபி வரா. அவன் வந்த நிலைமை பார்த்துட்டு ரோம் வந்துட்டு கேட்கறான், ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு. ராஃபி எனக்கு போர் அடிக்குது, வா நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறான். வந்துட்டு நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ராஃபி விடாம அவனை கிஸ் பண்ண போறான். வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பப்ளிக்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்போ கூட ராஃபி விட மாட்டேங்கிறான். உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போறான். வந்துட்டு அவனை தள்ளி விட்டு சொல்றான், இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஃபி அப்ப கூட விடாம நான் எப்பெல்லாம் ரெடியா இருக்கேனோ அப்பெல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு அவன் வந்துட்டு வந்துட்டு அவன் அங்கத்துல இருந்து இழுத்துட்டு போறான். அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பப்பை பாத்துக்க சொல்லிட்டு போறான். ராஃபி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட, நல்லா ட்ரிக் பண்ணிட்ட, இப்போ உன் ஜாக் கிட்ட போலியா, என்கிட்ட ஏன் வந்திருக்க. ராஃபி சொல்றான், நீ ஜாக் பத்தி பேசாத, அவன் பழையபடி டீன் கிட்ட போயிட்டான். ரோம் வந்துட்டு சொல்றான், ஆமா நீ தானே லூசுத்தனமா அவன் பின்னாடி வந்த, இவங்க 2 பேர்லாம் நான் தான் உனக்கு சொன்னேன்ல, நீ எவ்வளவு பண்ணாலும் ஜாக் வந்துட்டு நீதான் வேணும்னு நினைக்க மாட்டான். ரஃபி வந்துட்டு கோவப்படுறான், ஆமா யாருமே நான் வேணும்னு நினைக்க மாட்டாங்க, பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அவன் கிட்ட போயிட்டு நீ என் கூட வா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உமக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையன் கிட்ட சாரி சொல்லிட்டு ரஃபி எழுதிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ரஃபி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற, அதனால ரோம் வந்துட்டு சரி நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ரஃபி எழுதிட்டு போயிடுறான். சீன பூஸ்டனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அவனோட ஸ்டுடியோல தான் இருக்கான். அவன் வந்துட்டு நிறைய மாடலோட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பான்ல, மீன்ஸ் அவனுடைய ஃபேவரட் ஆட்கள் போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு ரசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டூவோட போட்டோ அதுல வருது. அவன் வந்துட்டு அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம டூவா தான். டோர் ஓப்பன் பண்ண, நான் ஸ்டுடியோக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவனுமே ஹாப்பியா போய் டோர் ஓப்பன் பண்றான். பார்த்த உடனே புஷ்டன் வந்துட்டு சொல்றான், நீ கம்ஃபர்டபுளா இரு, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு. டூவா நான் அதுக்காக இங்க வரல, பார்த்துட்டு சில விஷயம் பேசிட்டு போகலாம் தான் வந்தேன். இப்படியா, சரி என்ன பேச வந்த அப்படின்னு போஸ்டன் கேக்குறான். நீ பிடிஎஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து கொஞ்சம் விலகிக்கோ. போஸ்டனுமே சரி ஓகே நான் விலகிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த நீ ஜாக்கி கிட்ட சொல்லணும். இதுவும் என்ன ரீசன் நீ அவன் கிட்ட சொல்லு, அவன் மேல எனக்கு ஃபீலிங் இருக்கு, அதனால போஸ்டன் இதுல சேர்க்காத அப்படின்னு சொல்ல போறியா. உனக்கு டென்ஷன் ஆயிட்டு இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். போஸ்டன் வந்துட்டு பின்னாடில இருந்து அவனை ஹக் பண்ணிட்டு சொல்றான், அவன் பின்னாடிதான் வந்துட்டு இருக்க அப்படின்னு. டூவா சொல்றான், நான் உன்னை வேணும்னு சொன்னப்ப நீ என்ன உதறிட்டு போயிட்ட, இப்போ நீ வந்து என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்க, மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு டூவா கேக்குறான். அதெல்லாம் வந்துட்டு சிங்கிளா இருக்கணும்னு நினைச்சேன், கமிட்மெண்ட் வேணும்னு நினைச்சேன், இப்போ வந்துட்டு எனக்கு கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன் பின்னாடி வர அப்படின்னு சொல்றான். நீ ஏன் தயங்குற, அர்னால்ட்னாலயா அப்படின்னு கேக்குறான். இவன் வந்துட்டு உனக்கு என்ன வேணும் தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். போஸ்டனுமே நான் கிளியரா தான் இருக்கேன், நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன், என்ன தானே சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். வந்துட்டு டென்ஷனா அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறான். போஸ்டன் தான் ரொம்ப கெத்தா லுக் விட்டுட்டு இருக்கான். இனி என்ன நல்லா பண்ண போறானோ. ஜாக்கையோ டீனையோ காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ரூஃப் டாப்ல போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ டீன் வந்துட்டு அவங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே பேசிட்டு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு டீனோடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டால, அதனால நார்மலா சிரிச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கான், மாதிரி கோவமா பேசிட்டு இல்ல. இப்போ டீனுமே கேட்கறான், நம்ம பழையபடி இருந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு. அப்பவுமே ஜாக் வந்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கா. இவன் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டா. பழையபடி இருந்த ஜாக் இப்ப இல்ல. எனக்கும் டீனுக்கும் கண்டிப்பா செட் ஆகாது. நான் 2 பேருமே ரொம்ப ஹெட் ஸ்ட்ராங்கான ஆளுங்க, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸா ஆகுறதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸா இருந்துடலாம். நீ வந்துட்டு சொல்றா, ஆனா எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது வேண்டாம், பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். இப்போ ஜாக்குமே சொல்றா, சரி ஓகே நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுக்கு நான் உனக்கு வேற ஐடியா கொடுக்குறேன். வந்துட்டு பிளாக் பண்ணியிருந்தாலும் அதை வந்துட்டு அன்பிளாக் பண்ணி விட்டுறான். எனக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஜாக் வந்துட்டு என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னுமே சரி ஓகே அட்லீஸ்ட் நான் ஒரு ஸ்டெப் அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே நார்மலா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. வந்துட்டு சொல்றான், நான் வந்துட்டு புது டீனா மாற போறேன் அப்படின்னு கிட்டே ஜாக்க வந்துட்டு கிஸ் பண்றான். ஜாக் சொல்றான், இதுதான் நீ புதுசா மாறுறதா அப்படின்னு. ஏ டீன் தான் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் கண்டிப்பா புது டீனா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிட்டு இருக்கான். ஜாக்குமே சிரிச்சிட்டு இருக்கான். பாயிண்ட் ஆஃப் வியூ காட்டுறாங்க. கண்டிப்பா நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாக்கோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அர்னால்ட் டூவா காட்டுறாங்க. டூவாக்கு வந்துட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். டூவா வந்துட்டு ஹெல்ப்க்கு தான் அர்னால்ட கூட்டிட்டு போயிருக்கான். வந்துட்டு மேல ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதை எடுக்க டூவா வந்துட்டு மேல ஏறான். வந்துட்டு அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறான். அப்ப வந்துட்டு அர்னால்ட் வந்துட்டு அவனை பிடிச்சிடுறான். அப்படியே அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. அர்னால்ட் சொல்றான், நீ என்ன கூட்டிட்டு வந்தது கரெக்ட் தான், நான் தான் உன்னை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அர்னால்ட் வந்துட்டு மேல ஏறி எடுத்துட்டு இருக்கான். ஆரஞ்சு தானே எடுக்கணும்னு இருந்த பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டூவாவுமே அவனை வந்துட்டு அப்படியே ரசிச்சு பாத்துட்டு இருக்கான். பிளேஸ்க்கு ஒரு பொண்ணு வருது. வந்துட்டு அர்னால்டு பாத்துட்டு இருக்கா. பாத்துட்டு அர்னால்டு கிட்ட பேசுறான். நீ என்ன இந்த கடைக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அப்படின்னு அர்னால்டுமே சொல்றான். ஓ சூப்பர், நீ வந்துட்டு ஒன்னொன்னு மல்டி டேலண்டடா நிறைய பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே உன்னுடைய பிளேல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அர்னால்டு ஃபேஸ் வந்துட்டு சேஞ்சா இருக்கு. டூவா வந்துட்டு அதை பார்த்துட்டு கேக்குறான், இந்த பொண்ணு யாரு, உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறான். நான் அர்னால்டுமே சொல்றான், அப்படி சொல்லிட முடியாது, நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம் ஸ்கூல் படிக்கும்போது. கரெக்டா ஸ்கூல் முடிக்கும்போது அவ வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, பட் நான் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுதான் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும்போது டூவாக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல அர்னால்டு வந்துட்டு என்ன சொல்றான்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ட்ரீட் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும், வேணா ஜாக்கையும் டீனையோ பாரு, மைதா நம்ம யாரையாச்சும் டேட் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணாலுமே ஈஸியா இருக்கும்,
பட் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு டேட் பண்ணி பிரேக்கப் பண்ணால் அது வந்துட்டு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டை டேட் பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. அவன் சொல்லிட்டு கடைக்குள்ளே போயிடுறான். பட் ஒர்க் வந்துட்டு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அது வந்துட்டு இவனை இன்டெரக்டாக ரிஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கு. சீனில் ரஃபி வந்துட்டு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ரோமை பார்த்துட்டு அவன் வந்துட்டு எங்கே இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். நான் ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ரோமுமே நீ என்னை விட ஒரு லெஸ்ஸான ஆள் கூட போகிறதுக்கு கூட வர்றதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நீ கவலைப்படாத, நீ போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் என்னுடையதுதான், ஆனா நமக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ரோமுமே சொல்றான், நான் எல்லாம் ட்ரிங்க் பண்ணிருக்கிறவங்க கிட்ட அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இதுக்கு ரஃபி வந்துட்டு சலிச்சுக்கிட்டே போதும் போதும் எந்திரிச்ச உடனே என்ன திட்டாத. ரோமுமே அவனுக்கு காஃபி கொடுக்க வந்துறான். ரஃபி வந்துட்டு கேட்கறான், இங்க நிறைய மியூசிக் சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, மியூசிக்னா அவ்வளவு பிடிக்குமா, நீ அவ்வளவு பேஷனேட்டா அப்படின்னு கேட்கறான். ரோமுமே ஆமா நான் தான் சொன்னேன்ல, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிஜே ஆகணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ரஃபி சொல்கிறான், ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு உன்னுடைய யூடியூப்குள்ள 100K ரீச் பண்ணு, அப்புறம் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு ரஃபிக்கு நீ இப்போ பண்ணிட்டு இருக்க ஸ்டெப் எல்லாம் ரொம்ப நல்லது தான், ஏன்னா நீ வந்துட்டு எப்போச்சும் என்னை மிஸ் பண்ணா என்னுடைய பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீ பார்த்துக்கலாம். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. நான் ரஃபி வந்துட்டு என்ன சொல்றேன்னா, போதும் போதும் அதெல்லாம் நான் நடக்கவா போகுது, நான் ஃபர்ஸ்ட் உன்னை மிஸ் பண்ணாதானே அப்படின்னு சொல்றான். ரோமுமே ரஃபிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு போறான். ஆக்சுவலி ரஃபிக் வந்துட்டு ரோமை பிடிக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே ரோமோடைய யூடியூப் சேனல் எடுத்து அவனுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறான். எனக்கே தெரியாம ரோம் மேல வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்சேன்ல யூனிவர்சிட்டியை காட்டுறாங்க. டீனுடைய வீடியோ லீக் ஆயிட்டு அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதனால டீனுடைய பின்னாடி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. டீன் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான்னா அப்படியே பெஞ்ச் மேல ஏறிடுறான். கத்தி பேசிட்டு இருக்கான். ஆமா நான் ஒரு விஐபி ஹோஸ்டா இருந்தேன், அது என்னுடைய ஜாப் மட்டும்தான். பின்னாடி பேசுறத விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க. உங்களுக்கு என்ன ஹையர் பண்ண தோணுச்சுன்னா பழையபடி 10K இல்ல 15K. அவங்களுக்கு எல்லாருக்குமே மூஞ்சல் அடிச்ச மாதிரி டீன் வந்துட்டு பேசிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே ரஃபி வந்துட்டு மேலத்துல நின்றுட்டு பாத்துட்டு இருக்கான். டீனுமே மேல ரஃபி இருக்கிறத பாத்துடுறான். வந்துட்டு ரஃபியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, அதோட இந்த விஷயத்த ஒருத்தர் லீக் பண்ணீங்க இல்லையா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க என்னுடைய விஷயத்த லீக் பண்ணிட்டீங்க, அதில் ஒரு அடி எடுத்து வச்சுட்டீங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல, எல்லாம் என்ன ஹர்ட் பண்ணாது, ஸ்டாப் பண்ணாது, உங்க வேலையை பத்தி கவலைப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். டூவாவுமே சொல்றான், நல்ல வேலை பண்ணு, கூட பயந்து போயிட்டு, பட் நீ நல்லா பேசிட்ட. அதுக்கப்புறம் எல்லாருமே ரிஹர்சலுக்கு போயிடுறாங்க. இந்த பிளே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணணும்ல, அதான் அங்க ஒரு டெக் ஜாக் பண்ணிருக்கான். ரெண்டு பேரையும் ஆப்போசிட்ல நிக்க வச்சிடுறான். கூட சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரி அப்படியே நினைச்சுக்க சொல்றான். கண்ணை திறந்து பார்த்து ரெண்டு பேருக்குமே ஹை கான்டாக்ட் போட்டு ஒர்க் பண்ண வைக்கிறான். கொஞ்சம் கெமிஸ்ட்ரியை கூட பில்ட் பண்ணிடுறான். சீன் ரிஹர்ஸ் பண்ணனால அதுக்காக போறாங்க. போயிட்டு கிட்ட பேசிட்டு இருக்கா, என்ன அர்னால்டுக்கோ டீனுக்கோ கில்லாதான் இருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிளானை புரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்றான். ஆமா ஆமா அவங்க ரெண்டு பேரும் நடிக்க போறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தா தானே நல்லா நடிக்க முடியும், அப்போதானே பிளே நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனாலுமே போஸ்டன் விடாம, சரி இங்க ரிஹர்சல் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம லஞ்ச் சாப்பிட போலாமா, பப்ளிக் பிளேஸ் பிடிக்கலன்னா நீ வீட்டுக்கே வா, டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான். டூவா வந்துட்டு அவனுக்கு எதுவுமே சொல்லாம அங்கத்துல இருந்து போயிடுறான். போஸ்டன் வந்துட்டு நார்மலா எப்பவும் போல சிரிச்சுட்டு தான் இருக்கா. சீன்ல ரஃபியா காட்டுறாங்க. ரஃபியா வந்துட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க போல. அவன் வந்துட்டு அர்ஜென்டா கிளம்பிட்டு இருக்கான். பார்த்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பண்றதுன்னு தெரியாம இருக்க அந்த பிளேஸ்க்கு ரோம் வரான். ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ரோமை கண்டுக்காம அவங்களுடைய அங்கிளுக்கு கால் பண்ணிட்டு, நீங்க கொஞ்சம் வர முடியுமா, அவங்களுடைய அங்கிளுமே அவங்க அம்மா கூட தான் போயிருக்காங்க, அவங்களாலும் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரூம் வந்துட்டு சிரிச்சுட்டு கேட்கறான், என்ன என் கூட வர போறியா இல்ல ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ண போறியா. வீக்குமே வேற வழி இல்லாம ரூம் கூட போக அக்செப்ட் பண்ணிடுறான். ரூமுமே இவன்கிட்ட எங்க போகணும்னு கேட்க திரும்புறான். அவன் வந்துட்டு ரூமுக்கு பக்கத்துல உட்காராம பேக் சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். என்னடா பேக் சீட்ல போய் உட்காந்துட்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல எப்பவுமே வேறவங்க டிரைவ் பண்ணும்போது நான் பின்னாடி தான் உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் ரஃபி வந்துட்டு க்ளோஸா வந்துட்டு சொல்றான், இங்க பாருங்க டிரைவர், என்னை சேஃபாக கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரூம் வந்துட்டு சொல்கிறான், உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா முழுசாக எடுத்துக்க பார்க்குற, ஓகே மாஸ்டர், உங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீனில் டீன் ஜாக்கை காட்டுறாங்க. டீன் வந்துட்டு ஏதோ ஒரு ஆடிஷன் போன போல, அதனால ஜாக்கு அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு கூட யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் போல. பிஸியா இருக்காங்க, ஸோ நீ வான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுறான். இவன் வந்துட்டு டிராமாட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடுறான். உங்க என் கூட யாருமே வரமாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி போதும் நிப்பாட்டு, நானே வரேன், ஃப்ரெண்டா தான், பாய் ஃப்ரெண்டா இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ வந்துட்டு டீனுமே ஹாப்பி ஆயிட்டான். அவன் பிளான் போட்ட மாதிரி ஜாக்குமே வரேன்னு சொல்லிட்டாங்கிறதுனால. சீன்ல அர்னால்டு வந்துட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அம்மா வந்துட்டு வேற எங்கேயும் இருக்காங்க போல. எப்பவுமே வந்துட்டு அவங்க அம்மா அர்னால்டுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டு இருப்பாங்க. வந்து அவங்கள பேர்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் போல. அவங்க அம்மா கிட்டயும் நல்லா தான் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கான்னு சொல்லிட்டு டிக்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வரா, என்ன நான் நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. கொஞ்சம் பண்ணுங்கிறான்.
சரி சூப்பர் சூப்பர் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் கியூட்டா ஆடிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு போஸ்டன் பாத்துடுறான். போஸ்டன் பார்த்துட்டு சிரிக்கிறான். அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல. சீன்ல டீனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட் வச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அது வந்துட்டு ஒரு சிப்ஸ் ஆட் போல. இவன் பண்ற ஆக்டிங் கூட எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பரா பண்ணிட்ட டீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டீனும் வந்துட்டு ஜாக்கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ வந்துட்டு பார்க்கிங் கிட்ட இரு. அப்புறம் அவன் வந்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்க 2 பொண்ணுங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. டீன் வந்துட்டு நல்லா தான் பண்ணுவான். பட் நம்ம டைரக்டர் வந்துட்டு அந்த ஆட் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் கூட இல்ல நிறைய பேர். அவங்க வந்துட்டு டீன் வந்துட்டு நல்லா பண்ணாலுமே அவங்க வந்துட்டு அந்த ஆடை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஜனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரஃபி வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க போயிருக்கான். அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி இன்டர்வியூ போல. அதனாலதான் அவங்க அம்மா ரஃபியுமே கூப்பிட்டு இருக்காங்க. அவன் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அம்மா ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, ஹிஸ்டரியில நீ சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு லேட்டெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே ரீசன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு ரைட் புக் பண்ணி வந்தேன்னு போய் சொல்றான். அப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி சொல்றான்னு பார்த்துட்டு அவன் வந்துட்டு தானாவே இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிறான். ஏன்னா இவன் வந்துட்டு இன்ட்ரோ பண்ற மாதிரி தெரியல. அதனால எனக்கு அம்மா நான் தான் ரோம் ரஃபியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே ரோமை பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு ரஃபியா கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லி அவன் காலேஜ்ல இருந்து தானே வந்தா, அதனால அப்படியே வந்துட்டான். சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல அவுட்ஃபிட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இவன் வந்துட்டு ரெடி பண்ண அனுப்பிடுறாங்க. அதுவுமே எல்லார்கிட்ட வந்துட்டு இவன் வந்துட்டு லிட்டில் ரஃபின்னு தான் கூப்பிடுறாங்க. அவனுக்கு வந்துட்டு அப்படி கூப்பிடுறது பிடிக்காது இல்லையா. இப்போ அர்னால்ட் அதுக்கப்புறம் டூவா வந்துட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு மசாலா தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அர்னால்டு வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றான். அவளுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க வந்துட்டு வேற மாதிரி சாப்பிடுறாங்க அது. அப்போ அர்னால்டோட வாயில அது வந்துட்டு ஒட்டிக்குது. அப்போ டூவா வந்துட்டு என்ன நீ குழந்தை மாதிரி சாப்பிடுறன்னு சொல்லிட்டு அவனுக்கு தொடச்சு விட்டுடுறான். சீன்லயுமே ஒரு ஐ கான்டாக்ட் வரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. டூவாக்கு வந்துட்டு எப்படி இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அர்னால்ட கேட்கும் போது அவன் வந்துட்டு இந்த வேலை மட்டும் இல்ல எந்த வேலை கூட அவன் பண்ணுவான், கிடைச்சா போதுங்கிற மாதிரி. பரவாயில்ல, ஆக்சுவலி என்ன மாதிரி இருந்தா ஃபேமிலி பத்தி கவலைப்படாம நீ வந்துட்டு எல்லாமே யோசிச்சு பண்ற, உன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம வந்துட்டு வந்திருப்பேன் எனக்கு கூட தெரியல. டூவா வந்துட்டு அர்னால்ட பாராட்டிட்டு இருக்கான். பட் ஆக்சுவலி அர்னால்டோடைய அம்மா வந்துட்டு கேட்டு அனுப்புவாங்க. பட் இவன் தான் அவங்க அம்மா கிட்ட பணம் கேட்காம ஒரு பேர்டன் இருக்கக்கூடாதுன்னு இவனை சம்பாதிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்க அவனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. கேட்டிருக்கானா நான் வந்துட்டு போட்டோ ஷூட்டுக்கு நான் வர சொல்லியிருந்தேன்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளுக்குமே டூவா கூட பிரச்சனை பத்தி தெரியல, யோசிச்சு சொல்றேன் தான் சொல்றான். வந்துட்டு நான் உனக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்றான். வந்துட்டு யோசிச்சுட்டு டூவா கிட்டே கேட்டுடுறான். வந்துட்டு கூப்பிடுறான், அவன் பே பண்றேன்னு சொல்றான். அப்புறம் டூவாவுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். அர்னால்டுமே ஓகேங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஃபேஸ் வந்துட்டு சேடாக தான் இருக்கு. டூவோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த போஸ்டனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ரஃபி காட்டுறாங்க. ரஃபி வந்துட்டு அங்க ஃபேமிலி இன்டர்வியூ போயிருக்கா இல்லையா, அவங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ரஃபியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரஃபியோடைய அம்மா பத்தி தான். அவங்களுடைய அம்மாவுடைய ஷேடோல தான் ரஃபி இருக்கிற மாதிரி. இவன் படிப்பு முடிச்சுட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தான் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கூட அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இப்போ இவன் வந்துட்டு அவனோட யூனிவர்சிட்டியில ஒரு ப்ளே பண்ண போறான், லீட் ரோல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோம் வந்துட்டு சிரிக்கிறான். ஓ இவன் அப்படி சொல்லி வச்சிருக்கானாங்கிற மாதிரி. பட் ரஃபி வந்துட்டு கொஞ்சம் சேட் ஆயிடுறான். மூவி முடிச்சதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபேன்ஸ் வர இவன் வந்துட்டு அப்படியே விலகி போயிடுறான். இதை வந்துட்டு ரோம் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு புரிஞ்சிடுது. ரோம் வந்துட்டு ரஃபி கிட்ட பேசிட்டு இருக்கான். உனக்கு இங்க வர பிடிக்கலன்னா நீ டைரக்டா உங்க அம்மா கிட்ட சொல்லிடு, இருந்தாலும் நான் வந்துதான் ஆகணும் ஏன்னா இது ஃபேமிலி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ரஃபி சொல்றான். ஓகே ஓகே, அதுவும் இல்லாம நீ லீட் ரோல்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்க. வந்துட்டு காண்டாயிட்டு சொல்றான், நான் ஒன்னும் சொல்லல, அவங்க தான் சொல்லிட்டாங்க அப்படி, எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு சப்போர்ட் ரோல் தான் பண்றேன்னு. ரோமுக்குமே இவன் ஹர்ட் ஆயிட்டான்னு புரியுது. இல்ல நீ தப்பா எடுத்துக்காத, நான் நார்மலா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் சொல்றான். இல்ல நான் நார்மலா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் சொல்றான். ரஃபி வந்துட்டு நான் உன்னை பிளேம் பண்ணல, நான் வந்துட்டு சப்போர்ட் ரோல் தான் எடுத்திருக்கேன். பட் எங்க அம்மாக்கு நான் என்னதான் ரோல் பண்ணாலும் எவ்வளவுதான் பிளே பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபையே பண்ணதில்ல, உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணாலுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரஃபி சோகமா சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு சொல்றேன், இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலங்க நீ வந்துட்டு கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லலாம், நான் எல்லாம் என் ஃபேமிலியில எவ்வளவு அடம் பிடிச்சிருக்கேன் தெரியுமா, அதான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே நீ மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, நான் வந்துட்டு உன்னை ட்ரா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். ரஃபீக் வந்துட்டு ரோம் இப்படி எல்லாம் பேசினது ஆறுதலா தான் இருக்கு. சீன்ல டீன் சாரிமி டூவா இவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளேக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருக்காங்க போல, அதனால இவங்க வந்துட்டு ஹாப்பியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இங்க டூவா மட்டும் அர்னால்ட் போஸ்டன் பத்தி யோசிச்சுட்டு டென்ஷனா இருக்கான். எல்லாருமே டூவான்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டூ வந்துட்டு அப்சர்வ் பண்றான். ஏன் ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி ஓகே என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு டீன் சொல்றான். என்ன போஸ்டனை காட்டுறாங்க. போஸ்டனுடைய ஸ்டுடியோக்கு தான் அர்னால்டு போயிருக்கான். அவங்க 2 பேருமே கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க.
போஸ்டன் கேக்குறா, நீ இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மாடலிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அர்னால்ட் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, உன்னுடைய ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அங்க போய் நில்லுன்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் போட்டோ ஷூட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் அர்னால்ட் வந்துட்டு போட்டோ ஷூட்காக அங்க நிக்கிறான். போஸ்டன் வந்துட்டு அவனை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். போட்டோ எடுத்துட்டு இருக்கான். பட் போஸ்டனை பார்த்தா அவன் வந்துட்டு அர்னால்ட விடுற மாதிரியே தெரியல. சீன்ல டீனை காட்டுறாங்க. டீனை வந்துட்டு பின்னாடி யாரோ கூப்பிட்டு இருக்காங்க. டீன் பத்தி வந்துட்டு மேட்டர் வெளியே வந்துச்சுல, அதனால டீனை வந்துட்டு இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டீனுமே விடாம அவங்கள எல்லாமே அடிச்சிடுறான். ஹோஸ்ட் தான், பட் ஆனாலுமே என்னை வந்துட்டு சேல் பண்ணணும்னா உன்ன மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் பண்ண மாட்டேன். அவனுடைய சேர்ந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் வந்துட்டு அந்த பிளேஸுக்கு வந்துட்டு அவங்கள எல்லாருமே அடிச்சு துரத்தி விட்டுடுறான். டீனை வந்துட்டு ஜாக் காப்பாத்திட்டா. பட் ஆனாலுமே டீனுடைய நிலைமை பார்த்து ஜாக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க வந்துட்டு அங்கத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல டிம்மியோ டூவாவையோ காட்டுறாங்க. டூவா வந்துட்டு ஸ்டோரியில அவங்களுடைய போட்டோ ஷூட் பத்தி பாத்துடுறான். உடனே எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். பிகாஸ் எனக்கு கண்டிப்பா அவனால வந்துட்டு போஸ்டனை நம்ப முடியாது இல்ல, அதனால இப்ப எல்லாருமே டிம்மியை வந்துட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. டிம்மி மட்டும் தாங்க இருக்கான். ஜாக்கையோ டீனையோ ஜாக்கோடைய வீட்டுல காட்டுறாங்க. வந்துட்டு சொல்றான், உன்னால லவ் பிளேக்கு பதில் ஏதாச்சும் ஆக்ஷன் பிளேக்கு போடலாம், அதால சண்டை போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். டீனுமே ஜாக் வந்துட்டு காப்பாத்தினால அதுக்காக தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லதான் நான் மோசமா அடிவாங்கல்ல, எல்லாரும் கேங் அப் பண்ணிடுறாங்கல்ல, ஜாக் இருந்ததுனாலதான் இவன் தப்பிச்சா. அதனால டீன் என்ன பண்றான்னா அவனுக்கு நடந்த விஷயத்தையே கலாச்சிட்டு பேசிட்டு இருக்கான். ஜாக்குமே திட்டிடுறான், இவ்வளவு பட்டு நீ திறந்தல அப்படின்னு. என்ன பண்றது, என்னுடைய பாஸ்ட் என்னால மாத்த முடியாது இல்ல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஜாக் கிட்ட சொல்றான், இங்க பாரு ஜாக், நான் உண்மையாதான் சொன்னேன், புது டீனா மாற போறேன்னு. அதில் நான் வந்துட்டு உறுதியா இருக்கு, நீ இன்னும் என்ன லவ் பண்ற அப்படின்னு கேக்குறான். ஜாக் வந்துட்டு நான் தேவையில்லாம வார்த்தையை விட விரும்பல அப்படின்னு சொல்றான். அதுக்கு டீன் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ சொல்றத நான் கேட்கணும், நீ இன்னுமே என்ன லவ் பண்றியான்னு கேக்குறான். வந்துட்டு டீனை கிஸ் பண்றான். உனக்கு இப்ப ஆன்சர் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறான். டீனுமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சீன்ல அர்னால்டையும் போஸ்டனையும் காட்டுறாங்க. அப்ப போஸ்டன் கேக்குறா, டூவும் நீயும் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸா இருக்குங்க அப்படின்னு. நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னு அர்னால்ட் சொல்றான். வந்துட்டு போஸ்டன் என்ன கேக்குறாங்கன்னா, ஆனா உங்களை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியல அப்படின்னு கேக்குறான். இப்போ அர்னால்ட் என்ன சொல்றான்னா, நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். டூவா வந்துட்டு உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான், எனக்கு உன்ன பிடிக்கல, அவன் கிட்ட இருந்து விலகிரு அப்படின்னு சொல்றான். போஸ்டன் வந்துட்டு கேக்குறான், ஏன் உனக்கு டூவாவை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அர்னால்டுமே யோசிச்சுட்டு எனக்கு தெரியலங்கிறான். எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேக்குறான். அதை பத்தி சரியா தெரியல, பட் ஆனா எனக்கு நல்ல ஃபீலிங்ஸா தான் இருக்கு, நல்லபடியா கேரிங்கா பாத்துக்கணும்னு தோணுது. என் ஃபீலிங்ஸை பத்தி எனக்கு இன்னுமே ஷூரா தெரியலங்கிற மாதிரி அர்னால்ட் சொல்றான். எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், உன்ன மாதிரி ஒரு கெட்டவனுக்கு டூவா மாதிரி நல்லவன் கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு டூவா சொல்றான், நீ எப்படி ஷூரா சொல்ற, ஒருவேளை டூவாக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறான். வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே சும்மா இருந்துடுறான். ஏ, நீ சொன்ன மாதிரி இப்போ நான் வந்துட்டு டூவாவை விட்டுட்டா எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ஏதாச்சும் கிடைச்சா நான் வந்துட்டு அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்ட டச் பண்றான். அப்போ ஒரு வாய்ஸ் வருது, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டூவா தான் அங்க வந்திருக்கான். ரெண்டு பேருமே அப்படியே விலகி நின்னுக்கிறாங்க. அவனுமே கேக்குறா, ஓஹோ, உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு வந்தியா அப்படி போஸ்டன் கிட்ட கேக்குறா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த. நாங்க ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம், அருண் உனக்காக நிறைய கவலைப்பட்டுட்டான், அதோட நீ என்ன ஃபீல் பண்ணன்னு சொன்ன டூவாவை பத்தி. அர்னால்ட் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போஸ்டனை கேக்குறா, என்ன பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதை பத்தி தானே பேசாகணும், ஏன்னா இப்போ ரீசெண்டா உண்மையில தானே ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ உன்னை பத்தி தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். போஸ்டன் வந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே டூவா வந்துட்டு பக்கத்துக்கு எழுதிட்டு க்ளோஸா போறான். அதுக்கப்புறம் அர்னால்டு வந்துட்டு ஜெலஸ் ஆயிட்டு அவன் டூவா கிஸ் பண்ணிடுறான். கூட இந்த போஸ்டன் வந்துட்டு விடாம அப்படியே டூவா பக்கத்துல வரான். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு டூவா கிஸ் பண்ணணும்னு போறான். உடனே அர்னால்டு வந்துட்டு போஸ்டனை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். டூவா இனிமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டூவாவை கூட்டிட்டு போயிடுறான். இப்போ வந்துட்டு போஸ்டனை காட்டுறாங்க. போஸ்டன் வந்துட்டு வழக்கம் போல அப்படியே வில்லத்தனமா தான் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் என்னதான் பிளான் பண்றான்னு இன்னுமே புரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.